வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, வேதாத்திரிய தத்துவங்கள் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை கல்வி என்பதை நாம் அறிவோம். இந்த வாழ்க்கை கல்வி என்று சொன்னால், வாழ்க்கையில் துன்பங்கள் இல்லாமல் வாழ்வது என்பதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆனால் இன்றைய உலக மனித குலத்தின் வாழ்க்கையை இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், துன்பங்கள் மட்டுமே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் இன்று மனித சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது மனிதனுடைய முயற்சிகள் அனைத்தும் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பங்களை குறைப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்பதை தேடக்கூடிய அந்த தேடுதல் தான் இப்பொழுது பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தேடுதலை எப்படி தேடுகிறார்கள் என்று சொன்னால், அதையும் உண்மையாக தேடுவது என்பது இல்லை. அதையும் ஒரு மாயையின் அடிப்படையிலேயே தேடக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அந்த துன்பம் நிறைந்த வாழ்க்கை என்பதே ஒரு மாயை. அந்த மாயையாகிய துன்பத்தை போக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடிய அந்த முயற்சியும் மாயை. அப்ப எப்படி அந்த துன்பத்தை நீக்க முடியும்? நீக்கவே முடியாது. இப்பொழுது மனிதர்கள் என்ன நிலைக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், துன்பத்தை எல்லாம் முழுமையாக நீக்க முடியாது, அதை ஓரளவுக்கு குறைக்கத்தான் முடியும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். ஏன்? இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று கேட்டால், அந்த உண்மை என்பது அறியாமல் தேடுகிற தேடுதலும் வாழுகிற வாழ்வும் தான் காரணம். அப்ப உண்மை என்பது உணர்த்தப்படவில்லை, உணரப்படவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த வாழ்க்கை என்பது உண்மையா மாயையா? அங்க தொடங்கணும். வாழ்க்கை என்பது உண்மையா மாயையா என்று கேட்டால், உலகே மாயம், வாழ்வே மாயம் என்று பாடிவிட்டார்கள். மாயை, வாழ்க்கை மாயை என்று சொன்னால், அது இந்த வாழ்க்கை என்பது பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிகிறது. அப்ப இது நிலையில்லாதது. எப்படியாவது இந்த வாழ்க்கை முடியப் போகிறது என்று பார்க்கும் பொழுது, அந்த வாழ்க்கை என்பது மாயை என்பது போல் தோன்றும். இப்ப பிறப்பில் தொடங்கி இறப்பில் முடிவது என்பது வாழ்க்கையா, இந்த வாழுகிற உடலா என்று கேட்டால், உண்மை தத்துவத்தை உணர்ந்து பார்க்கும்போது, இந்த வாழுகிற உடல் தான் பிறக்கிறது, இறக்கிறது. இந்த உடலின் வரவையும் உடலின் செலவையும் தான் நாம் பிறப்பு இறப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வு என்பது இந்த உடலுக்கா, இந்த உடலுக்குள்ளாக வாழுகிற நானாகிய அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கா என்று கேட்டால்,
வாழ்தல் என்பது இந்த உடலுக்கு அல்ல. அந்த வாழுதல் என்ற அந்த வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு வாகனமே இந்த உடல். அந்த வாகனத்தில் வாழ்வது எது என்று சொன்னால் நானாகிய ஆத்மஸ்வரூபம். அது நிலையானதா, மாயையா? அது தோன்றி மறைகிறதா என்று கேட்டால் அது அதுவும் தோன்றி மறைகிறது என்று சொல்லலாம். எப்பொழுது தோன்றியது என்று சொன்னால் சுத்தவெளியாகிய தெய்வ நிலையிலிருந்து இயக்கம் என்ற நிலைக்கு வந்தபோது அந்த இயக்கத்தின் மையத்தில் பிரிந்து வந்தது. அதுதான் தொடக்கம். அங்கேயுமே அது என்னாச்சு? அதே சுத்தவெளியாகிய தெய்வ நிலைதான் அந்த உயிரின் மையத்தில் நானாக பிரிந்து வந்தது. அவ்வளவுதான். பிறந்து வரவில்லை, பிரிந்து வந்தது. அவ்வளவுதான். அதனுடைய முடிவு என்ன என்று சொன்னால் அதே சுத்தவெளியோடு போய் இணைந்து கொள்வது. இதுதான் அந்த உண்மையான நான் என்ற ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிறப்பும் இறப்பும் என்று சொல்லலாம். அது பிறப்பு இறப்புன்னே இல்லை அது. அப்ப அந்த வாழ்வு என்பது பார்த்தோம் என்று சொன்னால் அது நிலையானது. அது மாயை அல்ல, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப அதனுடைய தொடக்கம் என்பதும் சுத்தவெளி, அதனுடைய முடிவும் என்பது சுத்தவெளி. சுத்தவெளியிலிருந்து பிரிந்து சுத்தவெளியோடு இணைந்தது. அவ்வளவுதான். இவ்வளவுதானே தவிர அங்க அத மாயை என்று சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த இயக்கமாக வந்த அந்த இயக்கம் இருக்கிறதே, அந்த அசையாத சுத்தவெளியிலிருந்து அசைந்து ஒரு சுழல் அலையாகிய விண் என்பது வந்ததே, அதுதானே உயிராக இருக்கிறது. அந்த சுழல் என்பது, அந்த சுழல் என்பதற்கு பிறப்பும் உண்டு, இறப்பும் உண்டு. அது சுழலத் தொடங்கியது, சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சுழலை நிறுத்திக் கொள்ளப் போகிறது. அப்ப அந்த விண் என்பதற்கு பிறப்பும் இறப்பும் இருப்பது போல இந்த விண்ணின் கூட்டாக இருக்கக்கூடிய காற்று, நெருப்பு, நீர், நிலம், இவை ஐந்தும் இணைந்த இந்த உடல், பரு உடல், இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், இவையெல்லாம் தோன்றி மறையக்கூடியது, மாயை. ஆம். ஆனால் நம்முடைய வாழ்வு என்பது மாயை அல்ல, அது நிலையானது. அது எப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும் என்று கேட்டால், நான் யார் என்பதை உணர்ந்து அறிந்து கொள்ளும் போதுதான் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்ப இது பெரிய தத்துவம். அப்ப அந்த அடிப்படையில் நாம் ஆழ்ந்து தத்துவத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு மகரிஷி அவர்கள் தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். சரி, அந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலும் இப்போ இந்த வாழ்வியலிலே, இங்கு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே மாயை என்று இருக்கிறதே, அதனுடைய மையம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாயை என்பதுதான் துன்பத்துக்கெல்லாம் காரணம். அதாவது இந்த துன்பம் என்பதும் ஒரு மாயை, துன்பத்துக்கு காரணம் என்பதும் ஒரு மாயை தான். இப்ப துன்பம் என்பது நிலையானதா, தோன்றி மறையக்கூடியதா என்று ஒரு கேள்வியை கேட்டால், துன்பம் என்பது தோன்றி மறையக்கூடியது. நல்லா பாருங்க, துன்பம் என்றது நிலையானது அல்ல.
இயற்கையிலே இந்த பிரபஞ்சத்திலே இயல்பாக நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய உணர்வுகளில் துன்பம் என்று ஒன்று இல்லை என்று பல்வேறு கட்டங்களிலே நாம் பேசியிருக்கிறோம். அப்ப துன்பம் என்ற உணர்வே மாயை. அந்த துன்பம் என்ற உணர்வு தோன்றுவதற்காக நாம் செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறதே, அதுவும் மாயையின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கிறது. அப்ப மாயையின் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்களினால் வரக்கூடிய விளைவு துன்பம் என்ற உணர்வாகத்தான் இருக்கும் இருக்கும். அப்ப இந்த செயல் எதிலிருந்து தோன்றுகிறது என்று மகரிஷி தத்துவத்தை பார்த்தோம்னா, கண்மம் என்பதிலிருந்து தோன்றுவதுதான் மாயை என்று மகரிஷி சொல்லிட்டார். ஆணவம், கண்மம், மாயை, இதுதான் அதனுடைய வரிசை. கண்மம் இல்லாமல் மாயை என்பது இல்லை. அப்ப கண்மம் என்பது, கண்மம் என்றால் என்ன? கர்மம், கர்மவினை. கர்மவினை என்பதுதான் கண்மம். அப்ப ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலினால் ஒரு உணர்வை பெறுகிறோம். அந்த உணர்வு நிலையானது என்று நாம் என்ன பண்றோம்? நம்புகிறோம். ஒரு செயல் செய்து அதனால் பெறக்கூடிய எந்த உணர்வாக இருந்தாலும் அது நிலையான உணர்வு இல்லை என்பதுதான் உண்மை. இப்ப நம்ம உண்மையை உணர்ந்துகிட்டே வந்துட்டோம்னா அந்த மாயை என்பதனுடைய மையம் என்ன ஆயிரும்? மையமே அகன்று விடும். அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, உண்மை உணர்தல் என்று சொல்வார்கள், உள்ளதை உணர்தல் என்று சொல்வார்கள், உண்மை உணர்வு என்று தத்துவம் நடத்துவார்கள். உண்மையை உணர 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 இந்த மாயை என்பது என்னாகும்? விலகும். அப்ப இப்போ நாம ஒரு செயல் செய்து ஒரு உணர்வை அனுபவம் செய்கிறோமே, அது மாயைன்னு சொல்லிட்டோம். செயல் மூலமாக வரக்கூடியது அனைத்தும் மாயைன்னு சொல்லிட்டோம். இல்லையே, ஒரு செயல் செய்து அதன் மூலமாக இன்பம் என்பதை உணர்கிறோமே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இன்பம் நிலையானது தானே என்று கேட்கலாம். ஒரு செயலின் மூலமாக நாம் உணர்கிற இன்பம் அது தற்காலிக இன்பம். அப்ப இந்த அந்த செயல் நாம எங்கு செய்கிறோம்? புறத்தில் செயல் செய்கிறோம். புறத்தில் செயல் செய்து புற பொருள்களோடு தொடர்பு கொண்டு அதன் மூலமாக பெறுகின்ற அந்த சுகம், இன்பம் என்பது தற்காலிகமானது. அப்ப அந்த தற்காலிக சுகத்திலேயே இப்பொழுது நாம் பழகிவிட்டதனால் அந்த தற்காலிக சுகத்துக்கான செயல்கள் நம்மிடம் பதிவாக இருப்பதனால் அதை மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுகிற எண்ணங்கள் இருக்கிறதே, அதுதான் மாயை. அப்ப பொருள் வழி வாழ்க்கையில் நாம் அடைகிற எல்லா உணர்வுகளும் அது நிலையானது என்று நம்புகிறோம். அப்ப இந்த உலக பொருள்களோ நபர்களோ நமக்கு நிலையான நீடித்த சுகத்தை கொடுக்க முடியாது என்ற தத்துவம் நாம் உணர்ந்திருக்கிறோமா? இந்த ஒரு இடம் அந்த மாயையின் மையத்திலிருந்து விலகி உண்மைக்குள் செல்வதற்கு மிக மிக முக்கியமான இடம். இந்த உலகப் பொருள்களும் உறவுகளும் நிலையான
நீடித்த சுகத்தை தராது, தற்காலிக சுகத்தை தான் தரும். அப்ப இப்ப என்ன ஆகுது, இந்த பொருள்களும் உறவுகளும் புறத்தில் தானே இருக்கிறது, புறத்தில் தானே இருக்கிறது. ஆமாம். இப்போ நமது வாழ்க்கை என்பது அகமா புறமா? மனித வாழ்க்கை என்பது அகம் என்று சொல்லலாமா, புறம் என்று சொல்லலாமா என்று கேட்டால், மனித வாழ்க்கை என்பது அகம் சார்ந்தது. அகம் சார்ந்ததுதான் மனித வாழ்க்கை. இப்ப ஜோதிடத்துல கூட இப்ப நாம என்ன பண்றோம், அதை நமது வாழ்க்கையை இரண்டாக பிரித்து ஜோதிடத்தில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அக வாழ்க்கை, புற வாழ்க்கை என்று இரண்டாக அதை பிரித்து விடுகிறோம். பாரம்பரிய ஜோதிடத்திலே அதை என்ன செய்கிறார்கள்னா, பொருள் பாவங்கள், உயிர் பாவங்கள் என்று சொல்லுகிறார்கள். உயிர் பாவங்கள் என்று சொன்னால் அதை அகம் என்றும், பொருள் பாவம் என்பதை புறம் என்றும் சொல்லுகிறார்கள். இப்போ அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, 1, 3, 5, 7, 9, 11 இந்த பாவங்கள் எல்லாம் அகம் சார்ந்த பாவங்கள் என்று சொல்லுகிறோம். இதுதான் மனித வாழ்க்கை. அந்த 1 என்பதுதான் உயிர், அங்கு தொடங்கியது. அந்த 1 என்பதில் தொடங்கி அந்த 11 வரை அந்த அகம் வளர்ந்து கொண்டிருப்பது என்பதுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. அப்ப அந்த புறம் என்பதெல்லாம் என்ன என்று சொன்னால், இந்த புறம் என்பது எப்பொழுது தேவையோ, தேவை ஏற்படும் பொழுது அந்த புறத்தோடு நாம் இணைய வேண்டி இருக்கிறது. அதற்காகத்தான் புறம் என்பது, அது அந்த 2ஆம் பாவத்தில் தொடங்கும். முழுக்க முழுக்க அந்த புறம் என்பது 2ஆம் பாவத்திலேயே இருக்குது. இப்ப 1ஆம் பாவம் என்பதை உயிர் என்று சொன்னால், 2ஆம் பாவம் என்பதை உடல் என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த உடல் என்பது எது? மகரிஷி அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த உடல் என்பது எதனால் ஆனது? நாம் உண்ட உணவு உடலாகிறது என்று சொல்லுகிறார் அல்லவா? இந்த உணவுதான் உடலாகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் இந்த உணவு என்பது புறம். இந்த புறத்தால் உருவாகிய இந்த உடல் என்பது அதுவும் புறம்தானே? ஆமாம், புறம்தான். அப்ப அகம் என்பது ஆன்மா. அப்ப நீங்க அந்த ஜோதிடத்துல கூட 1, 3, 5, 7, 9, 11ங்கிற அந்த பாவங்கள் எல்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், உணர்வை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கு உடல் என்பதற்கு அல்ல, உணர்வுதான் அங்கு முக்கியமாக இருக்கிறது. உணர்வை உணரக்கூடிய உறுப்புகள் அதுல வரும், இருந்தாலும் உணர்வு என்பதுதான் அங்கு முக்கியமாக இருக்கிறது. அப்ப 2ஆம் பாவம் என்பது உடல் என்று சொல்லும்போது அங்கு என்ன ஆகிறது, பொருளோடு தொடர்பு வந்து விடுகிறது. அதுதான் தொடக்கம். சரி, அப்ப இப்ப இந்த பொருளோடு தொடர்பு இல்லாமல் வாழ்க்கை வாழ முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். வாழ்க்கை என்பது பொருள்களோடு தொடர்பு இல்லாமல் வாழ முடியுமா என்று கேட்டால், வாழ முடியும், வாழ முடியும். எப்பொழுது இந்த இயற்கையில் தேவைகள் என்ற 3, அந்த தேவைகள் என்பது இயற்கை துன்பம் என்று சொல்லுகிறோமே, அந்த துன்பம் தோன்றாமல் இருக்கும் வரை நாம் புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மகரிஷி அவர்கள் தேவைகள் 3 அது இயற்கை துன்பங்கள் என்று சொல்லிவிட்டார். அதை பூர்த்தி செய்து ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். ஆம், இப்ப இந்த தேவைகள் 3 என்பதில்தான் மனிதன் இந்த புறத்தில் இருக்கக்கூடிய பொருளோடு தொடர்பு கொள்ள தொடங்குகிறான். இந்த இடம் தாங்க மாயையினுடைய மையமே இருக்கிறது.
இங்க இருந்துதான் அந்த மையமே தொடங்குகிறது. அப்ப ஏன் அதோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவை ஏற்பட்டால் அதோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்ப அடிப்படையாக பாருங்க, அதுல என்ன தேவை வருது? பசி, தாகம் என்று சொல்கிறோம். பசி என்று வந்தால் உணவோடு தொடர்பு கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப அது புறத்தோடு தொடர்பு கொண்டுதான் ஆக வேண்டும். பசி வராமலேயே இருந்தால் உணவோடு தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பசி வருகிறது? இந்த உடல் உறுப்புகளோடு மனம் இணைந்து ஏதாவது செயலில் ஈடுபட்டால் இந்த உடலில் உள்ள ஆற்றல் விரயமாகிறது, செல்களில் உள்ள ஆற்றல் குறைந்து விடுகிறது. அந்த செல்கள் குறைந்த ஆற்றலை மீண்டும் வேண்டும் என்று கேட்பதற்கான அறிகுறிதான் பசி. அப்ப ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுதுதான் பசி என்பதே தோன்றுகிறது. அப்படி இல்லைன்னா பசியே தோன்றாது. அப்ப ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். நாம செயல் அப்படின்னு சொல்றோம். இப்ப எல்லாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இப்ப நாம செய்யக்கூடிய செயல் என்று சொன்னாலே தேவையை நிறைவு செய்வதற்குத்தான் நம் செயல் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் இங்க என்ன ஆகிறது? செயல் செய்ததினால்தான் தேவையே ஏற்படுகிறது. அப்ப பாருங்க, ஒரு மயக்கத்தின் மையத்திலே நம்ம செயல் செய்து விட்டோம். தேவை என்பதை உருவாக்கி விட்டோம். அதற்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவை தேடி மீண்டும் செயல் செய்கிறோம். அப்ப இந்த 2வது செய்யக்கூடிய செயல் என்பது தேவையை நிறைவேற்றுவதற்கு. ஆனா அதுக்கு முன்னாடி செயல் செய்தோமே, எதற்காக செஞ்சீங்க? தேவையே இல்லாமல் எதற்காக செயல் செய்தோம்? அது செய்ததுனால தானே அந்த தேவை ஏற்பட்டது. அப்படி இல்லைன்னா ஏற்படாதானா? ஏற்படாது. மாத கணக்கில் தவத்தில் அமர்ந்தவர்கள் இதெல்லாம் நம்ம அந்த காலத்துல இருந்தாங்கன்னு பார்த்திருக்கிறோம். அவங்க இடையில பசி வரும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு தவத்துல இருந்தாங்களா? இடையில படுத்து தூங்கிட்டு அவங்க அப்புறம் எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டாங்களா? நம்ம சொல்லுவோமே, உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் உறவு, எண்ணம் அப்படின்னு சொல்றோம். இப்ப அவங்களுக்கு உறக்கம் என்பதே தேவைப்படல. உழைப்பு என்பது தேவைப்படல. நம்ம ஆனா இதெல்லாம் என்ன சொல்றோம்? இதெல்லாம் அலட்சியப்படுத்தக்கூடாது, அதிகமாக அனுபவிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அந்த தவநிலையில் இருக்கும்போது அதுவும் தேவையில்லை என்றாகி விடுகிறது. அப்ப ஒரு இந்த ஆன்மா இந்த வாழ்றதுக்கு வரும்போது அதுக்கு இந்த தேவைகள் என்பது ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் பிறந்திருக்கக்கூடிய பிறப்பு என்பதற்கு செயல் செய்துதான் ஆக வேண்டும். ஏன்? ஏன் என்று சொன்னால், நாம் பிறக்கும் போதே சஞ்சித வினை என்ற கர்ம வினையோடு பிறந்திருக்கிறோம். அப்ப என்ன ஆக வேண்டியிருக்கிறது? அந்த சஞ்சித வினையை கழிப்பதற்கு நாம் செயல் செய்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இன்றைக்கு பிறக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோரும் செயல் இல்லாமல் தேவை என்பது ஏற்படாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு சும்மா இருக்கக்கூடிய அளவில் கர்மய தூய்மையோடு யாரும் பிறக்கவில்லை, பிறப்பது இல்லை. அப்ப அவன் செயல் செய்துதான் ஆக வேண்டும். அப்ப இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் எங்க வந்துருது? சஞ்சித கர்மம், கண்மம் என்பதுதான் காரணமாக இருக்கிறது. அப்ப நம்ம எதுக்கு என்ன செயல் செய்யணும்? இந்த கர்மவினை கழிப்பதற்கான செயலை செய்யணும். ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நோக்கம் என்ன? கர்மவினையை கழித்தல். அவ கர்மவினையை கழிப்பதற்கான செயல் மட்டும்தான் மனிதன் செய்ய வேண்டும். இப்பொழுது உலகை பாருங்கள். கர்ம வினையை கூட்டக்கூடிய செயல்களை மட்டும்தான் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் அளப்பரிய அளவில் கர்ம வினையை கூட்டுவதற்கான செயலைத்தான் செய்து கொண்டிருக்கிறான். நம்மை விட நமது குழந்தைகள் இன்னும் அதிகமாக கர்ம வினையை சேர்ப்பதற்கு
உரிய அந்த செயலைத்தான் செய்ய வேண்டும் என்றுதான் இப்போ நாம எல்லாரும் அதை பழக்குகிறோம். கர்மவினை கூட்டக்கூடிய செயல்கள் தான் என்று நடக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மனிதனுடைய அந்த செயல்கள் தொடங்கும் போது தேவைகள் ஏற்படுகிறது. அப்ப தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும். அப்பொழுது அந்த பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டும். பொருளை பெறுவதற்கு ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய கால வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப அந்த தேவையை மீறும்போது என்ன ஆகிறது? அது அடுத்த மயக்கத்துக்கு சென்று விடுகிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அங்கதான் வரும்போது வந்த சஞ்சித கர்மம் இப்பொழுது அடிஷனலான பிராரப்த கர்மமாக மாறுகிறது. பிராரப்த கர்மம் என்பது அடிஷனல். இப்ப இந்த சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்பதற்கான விளக்கம் மகரிஷி அவர்களிடம் தெளிவாக இருக்கிறது. அதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது சமுதாயத்திலே. இந்த சஞ்சித கர்மம் என்றால் இந்த சமுதாயத்தில் எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பல அமைப்புகளில் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தில் கூட அப்படிதான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சஞ்சித கர்மம் என்று சொன்னால் நாம் போன பழைய பிறவிகளிலிருந்து எடுத்து வந்த மொத்தம் என்பது சஞ்சித கர்மம் என்று சொல்லுகிறார்கள். ஆமாம், நாமும் அதைத்தான் சொல்லுகிறோம். அது முழுமையும் சேர்ந்து சஞ்சித கர்மம் என்று சொல்லுகிறோம். பிராரப்த கர்மம் என்றால் என்ன என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், அந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் இப்பொழுது நாம் செயல் செய்து அந்த கர்மவினையை கூட்டக்கூடிய செயல்களாக நாம் செய்தோம் என்று சொன்னால் அது பிராரப்த கர்மமாக பதிகிறது என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த சஞ்சித கர்மம் என்பதை நீக்குவதற்காக மனிதன் பிறந்தான். அப்ப என்ன ஆயிருக்கணும்? பிராரப்த கர்மம் என்பதை அங்க சேர்க்க வேண்டிய வேலையே இல்லை. அதுதான் மனிதனுடைய நோக்கம். அதை கழிக்க வேண்டியதுதான வேலை. சஞ்சித கர்மத்தை கழிப்பதற்கான செயல், அவ்வளவுதான். அதை கழிப்பதற்கான செயல் செய்யும் போது தேவைகள் 3 ஏற்படுகிறது. அப்ப தேவைகள் 3ஐ நிறைவு செய்து கொள்வதற்கு பொருளை தேட வேண்டியிருக்கிறது. அவ்வளவுதான் வாழ்க்கை. இவ்வளவுதாங்க வாழ்க்கை. இதுக்கு மேல எல்லாமே மாயை தான். இது மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை. அப்ப அப்படி வரும்போது இந்த வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் அவனுக்கு பிராரப்த கர்மம் என்பது அங்கு கிடையவே கிடையாது. நல்லா நல்லா இந்த இடத்தை சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி நாம பெரும்பாலும் சிந்திப்பது இல்லை. நாம் பிறந்தது சஞ்சித கர்மத்தை போக்குவதற்கு. அப்ப என்ன பண்ணணும்? அதை போக்குவதற்கான செயல்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். அப்படி செயல் செய்யும் போது நமக்கு தேவைகள் 3 ஏற்படும். பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உந்துவேகம், அது ஏற்படும். அப்ப அது ஏற்படும்னா அதை சமன் செய்து கொள்வதற்கு என்ன பண்ணணும்? பொருளை தேட வேண்டும். அதற்கும் செயல் செய்ய வேண்டும். அதற்காக நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் கர்ம வினையாக மாறாது. தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் பொருள் தேடுவது கர்மவினை ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயலெல்லாம் கர்மவினை இல்லை. தேவைகளை மீறுவது என்ற இடம்தான் கர்மவினையாக மாறும். அப்ப அந்த மீறுகிற இடம் அப்ப என்ன பிராரப்தமா மாறிடும். அப்ப நாம செய்து பதிந்த பதிவுதான் பிராரப்த கர்மம். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்துல எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த மொத்த சஞ்சித கர்மத்துல என்ன சொல்றாங்க? இந்த பிறவியில் நான் அனுபவிப்பதற்காக அதிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து எடுத்து வருகிறேன். அதை வைத்துத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த கொஞ்சோண்டு எடுத்துட்டு வந்தனே, அதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது சைவ சித்தாந்தத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சில ஞான முகாம்களில் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு சப்பாத்திக்கு மாவு உருட்டி வச்சிருக்கிறோம், அதான் சஞ்சித கர்மம்.
அந்த மாவுல இன்னைக்கு காலையில போடுறதுக்கு கொஞ்சம் மாவை எடுத்துட்டோம்னா அதுக்கு பேரு பிராரப்த கர்மம்னு சொல்றாங்க. சரி, அதுக்கு மேல நம்ம செஞ்சது ஆகாமிய கர்மம் சொல்றாங்க. மகரிஷி அவர்கள் தெளிவாக கொடுக்கிறார். ஆகாமிய கர்மம் என்பது இப்பொழுது இனிமேல் செய்ய வேண்டியது அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் ஆகாமிய கர்மம் என்பது நாம் செய்த கர்மத்தை ஆகாமியம் என்று சொல்லுகிறார்கள். பிராரப்தம் என்பதை சஞ்சீதத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த ஒரு பகுதி என்று சொல்லுகிறார்கள். எதற்கு என்றால் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்று சொல்லுகிறார்கள். வாழ்வதற்கு என்று சொன்னால் எப்படி வாழ்வதற்கு? அந்த கர்மவினை எடுத்துட்டு வந்துதான் அதன் மூலம் தான் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? அந்த கர்மவினையில் இருக்கக்கூடிய புண்ணியத்தின் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த கர்மவினையில் இருக்கக்கூடிய பாவத்தின் அடிப்படையில் துன்பம் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இவர்கள் இங்கு வாழ்வதற்கு அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து எடுத்துட்டு வந்த புண்ணியம் தான் நமது வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழுகிற வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்து வளங்களையும் அனைத்து சுகங்களையும் இயற்கை தான் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு உண்மையை மறந்துவிட்டு அவர்கள் இப்படி ஒரு மாயையான ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மகரிஷியினுடைய தத்துவம், கர்மவினை தத்துவம் தெளிவாக இருக்கிறது. இது பெரிய குழப்பத்தை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. சஞ்சித கர்மம் என்று சொன்னால் முழுமையாக வந்ததுதான் சஞ்சித கர்மம். நமது ஜாதகம் என்று சொன்னால் அது அந்த சஞ்சித கர்மத்தினுடைய திராட்ச ஜாதகம். அதிலிருந்து பிராரப்த கர்மம், பிராரப்த கர்மம் என்பது அடிஷனலா வந்துச்சுன்னா சஞ்சிதம் பிளஸ் பிராரப்தம் என்று ஆகிவிடும். அப்ப இப்போ அந்த பிராரப்தம் என்பதில் நாம் செய்யக்கூடிய புண்ணியம் என்பது அந்த சஞ்சீதத்தை அழிக்கக்கூடியதாக மாறிவிடும், குறைக்கக்கூடியதாக மாறிவிடும். அப்ப இப்போ இந்த சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியங்கிறத முதல்ல ஒரு தெளிவுக்கு வந்துடணும். சரி, அப்ப அந்த அடிப்படையில இதுதாங்க வாழ்க்கை. அப்ப நாம செயல் செய்யாமல் இருக்க முடியுமா? செயல் செய்துதான் ஆக வேண்டும். அப்ப தேவைகள் 3 ஏற்படுமா? ஏற்பட்டுத்தான் ஆகும். அப்ப பொருளோடு தொடர்பு கொள்ளணுமா? தொடர்பு கொண்டுதான் ஆக வேண்டும். எந்த அளவு தொடர்பு கொள்ள வேண்டும்? தேவை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தொடர்பு கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுதான் உண்மையான வாழ்க்கை. இதுக்கு மேல எங்கெங்கெல்லாம் மீறுறோமோ, எவ்வளவு மீறுறோமோ அவ்வளவும் மாயை. இதுதான் மாயையினுடைய மையம். இதுல இருந்து மீறுறதுங்கிறதுல ஒவ்வொரு மனிதனுடையக்கும் அளவு முறை வேறுபடுகிறது. அப்ப அந்த மாயையினுடைய உச்சம் என்று ஒரு இடம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய மாயையும் வேறுபட்டது, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் வேறுபட்டது. எவ்வளவு மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த அளவுக்கான அந்த பதிவுகள் அங்கு பதியப்படும். அந்த மாயையினுடைய ரெக்கார்டு தான் ஜாதகம். ஒரு மனிதனுடைய ஜாதகம் போல் இன்னொரு மனிதனுடைய ஜாதகம் இருக்காது. ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் தனிப்பட்ட ஒரு தனித்தன்மை வாய்ந்தது என்று சொல்லுகிறோம். ஏன்னு கேட்டா அங்கங்க இருக்கக்கூடிய அந்த மாயையினால் ஏற்பட்ட அந்த பதிவுகள் ஒரே அளவில் இருக்கவே இருக்காது. அது வேறுபடத்தான் செய்யும். அப்ப மாயையினுடைய அந்த தொடக்க மையம் எது என்று சொன்னால் தேவை மீறுதல் என்பதுதான் மாயையினுடைய மையம். அப்ப இன்று ஆன்மீக அமைப்புகளில் தேவை என்றால் என்ன என்பதே சொல்லித்தரப்படுவது இல்லை. அதாவது ஆன்மீக அமைப்புகளே இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஆன்மீகத்தின் மூலமாக எப்படி தேவையை மீறுவது என்பதுதான் சொல்லித்தரப்படுகிறது. பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி, பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி எப்படி நாம என்ன பண்றது, கார் வாங்குவது, வீடு கட்டுவது, வசதியை பெருக்கிக் கொள்வது என்று சொல்லித்தரப்படுகிறது. அப்ப இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தேவைகள் என்றால் என்ன, அந்த தேவைகள் நிறைவேறுவதற்கான வாழ்க்கை தான் வாழ்க்கை. இதுதான் உண்மையான வாழ்க்கை.
அப்ப அந்த உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் துன்பம் என்பதே கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. அப்ப தேவையை மீறுவதுதான் துன்பம். அதுதான் மாயை. துன்பம் என்று வந்துட்டாலே மாயை தான். துன்பம் என்று வந்தாலே மாயை தான். துன்பமே மாயை என்று சொல்லுகிறோம். துன்பத்துக்கான செயல் அதுவும் மாயை. நம்ம அப்ப மாயையான செயல் செய்வதனால்தான் துன்பம் என்பது வருகிறது. உண்மையான அந்த செயல் துன்பத்துக்கு கொண்டு செல்லாது. உண்மையான செயல் என்று சொன்னால் எது செயல்? தேவையை பூர்த்தி செய்வது ஒரு செயல். யார் தேவையை? யார் வாழுகிறோமோ நம்முடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வது என்பது ஒரு செயல். அவ்வளவுதானே. வேற என்ன செயல் இருக்கிறது? இன்னொரு செயல் இருக்கிறது. என்ன என்று சொன்னால் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தல் என்பதும் ஒரு செயல். 2 இருக்கு. சார் நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? தேவையை பூர்த்தி செய்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப தேவையை பூர்த்தி செய்தால் நிறுத்திக் கொள்ளலாமே செயலை. நிறுத்திக் கொள்ளலாம். ஆனால் பிறர் சேவையை பூர்த்தி செய்வதற்கு ஏன் நாம் செயல் செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது நமது கொண்டு வந்த அந்த சஞ்சித வினையை கழிப்பதற்காக பிறரது தேவையை பூர்த்தி செய்வது. அவ்வளவுதாங்க. அங்கேயும் என்ன இருக்கு? பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தல் என்பதுதான் சஞ்சித கர்மத்தை கழிக்கும். இப்ப நமக்கு தேவையை மீறியது என்று சொன்னால் நமக்கு கர்ம வினை. பிறர் தேவையை மீறுவதை நீங்கள் பூர்த்தி செய்தால் அதுவும் உங்களுக்கு கர்ம வினை. இந்த இடம் நல்லா நம்ம தெளிவாக்கணும். அப்ப நம்ம சஞ்சித கர்மம் என்பதை நீக்குவதற்காக இங்க பிறந்து வந்திருக்கிறோம் சொன்னோம்னா அதை நீக்குவதற்கான செயல் என்ன செயல்? பிறருடைய தேவையை பூர்த்தி செய்தல் என்பது மட்டும்தான் அந்த சஞ்சித கர்மத்தை போக்குவதற்கான வழி. இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் புண்ணியம் செய்கிறோம், தானம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் தேவையை பூர்த்தி செய்கிறார்களா என்று கேட்டால் மனதின் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். மனதின் தேவைக்கான பொருளை, உண்மையான மனதின் தேவை என்பது யாருக்கும் தெரியாது. உண்மையான மனதின் தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியாது. மனதின் தேவை என்றால் என்ன என்றே தெரியாத இந்த உலகம், இந்த உடலின் தேவையை மீறி மனம் என்ன ஆகுது? அதை கேட்கிறது, அதை பூர்த்தி செய்கிறார்கள். பூர்த்தி செய்துவிட்டு அது புண்ணியம் என்று சொல்லுகிறார்கள். அது பாவம் என்ற கணக்கில் சேரும். இதுவே ஒரு மாயை. இன்னைக்கு செய்யக்கூடிய பெரும்பாலான தர்மம் ஈகை என்பது கிட்டத்தட்ட 90% நான் ஈகை செய்து கொண்டிருக்கிறேன், புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் பாவம் செய்வதை புண்ணியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாயை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய கேள்வி வருது. நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஏன் இன்னும் துன்பம் வருது? நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறேன், ஏன் எனக்கு துன்பம் வருது? எது நல்லது எது புண்ணியம் என்றே தெரியாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாயையான வாழ்க்கை, அதுவும் ஒரு மாயை. அப்ப இந்த இடத்துல எது புண்ணியம், எது துன்பம் போக்கும் செயல்? பிறருடைய தேவையை போக்குவது. அவ்வளவுதான். அப்ப நமக்கு எப்படி தேவையை போக்குறதோடு நிக்கணுமோ, தேவை மீறக்கூடாதோ, அப்ப தேவையை மீறுகிறவருக்கு நீங்க செஞ்சீங்கன்னா அங்கேயும் பாவம். நல்லா சாப்பிட்டு வந்திருக்கிறவருக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சாப்பாடு போட்டீங்கன்னா அது துன்பத்தை கூட்டுவதாகத்தான் அமையுமே தவிர அது துன்பத்தை குறைப்பதாக அமையாது. அப்ப அந்த அந்த இடத்தில் 2 வகையான செயல்கள் இருக்கிறது. இந்த 2 தான் செயல். இதை மீறிய எல்லாமே மாயை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சார் இப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்னைக்கு மனித வாழ்க்கை முழுக்க கிட்டத்தட்ட 99.9% மாயையில இருக்கும் போல் இருக்கே. அப்படிதான் இருக்கிறது. அப்ப அது துன்பமா தான் வரும். பெரிய துன்பமாக வரும். பெரிய இயற்கை சீற்றமாக வரும். இன்னும் பெருசா வரப்போகுது. ஏன்? இந்த மாயை இன்னும் கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப தேவை கூடிக்கொண்டே இருக்கிறது.
அது பாருங்க, தேவையை மீறி ஆடம்பரமாக இருக்கக்கூடிய நாடுகள் இன்னும் மற்ற நாடுகளை இன்னும் பிடிக்க வேண்டும் என்று இன்னும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தேவைக்கு மேல் அதிகம் இருப்பவன் தான் தேடிக்கொண்டிருக்கிறான். அப்ப இது மாயையா உண்மையா? தேவைக்கு மேல் இருக்கிறது என்பதை உணரவில்லை அவன். அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அப்ப இப்ப இதுல நம்ம என்ன நியாயப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னோம்னா, 15 கோடி வச்சுக்கிட்டு அவனே இன்னும் தேவைக்கு பத்தலன்னு தேடிக்கிட்டு இருக்கிறான். நான் வெறும் 15 லட்சம் தான் வச்சிருக்கேன். நான் தேடுறதுல என்ன சார் தப்பு? இப்படின்னு ஒரு நியாயத்தை நாமாக கற்பித்துக் கொள்கிறோம். கற்பித்துக் கொள்ளலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தேடுவதும் மாயை, அவன் தேடுவதும் மாயை. அது பெரிய மாயை, இது சின்ன மாயை. அவ்வளவுதான். எல்லாமே மாயை தான். ஆக, அப்ப நாம என்ன பண்ணிடுறோம்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு, அவ்வளவு வச்சிருக்கிறவரை தேடும்போது அப்புறம் நான் தேடாம இருந்தேன்னா நான் எப்படி இங்க வாழ முடியும் என்று நினைக்கிறோம். இப்படியெல்லாம் வாழவே முடியாது என்று ஒரு மனித மனித வாழ்க்கையை ஒரு சூனியமாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படியான ஒரு நிலைக்கு சென்று விட்டது. அப்ப இந்த இடத்துல அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், ஆன்மீகம் என்பது உண்மையான அந்த வாழ்க்கையின் உண்மை தத்துவத்தை சொல்லாமல் விட்டுவிட்டது. இன்னைக்கு பக்தி மார்க்கம் 100% அது எதை சொல்வதில்லை, வாழ்க்கை என்றால் என்ன என்பதற்குரிய தத்துவத்தை சொல்வதே இல்லை. ஆனால் அது அறநிலையத்துறை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இல்லை, அங்கு சொல்லுவது இல்லை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய வேதாத்திரி ஆசிரியர்கள் அதை தெளிவாக சொன்னால் கூட்டம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு மாயையாக மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கூட்டம் வரலனாலும் பரவாயில்ல, உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளில் நம்ம தமிழ் ஆனந்த யோகம் ஒரு அமைப்பாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி தேவையில்லை என்று சொல்லுகிறோம். அப்படி அதற்காக ஒரு மாயையான ஒரு தத்துவத்தை சொல்லி மக்களை ஈர்க்கிறது என்பது, இப்ப அப்படி நான் ஈர்க்கக்கூடிய வகையில் நான் பேசினேன் என்று சொன்னால் எனது பேச்சு மாயை, உண்மை இல்லை. அப்படி பேசி நான் என்ன அடைய போகிறேன்? ஏதாவது ஒரு பொருள் நோக்கத்தில் பேசினால் அப்படித்தான் பேச வேண்டியிருக்கும். அதனாலதான் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல எந்த பொருள் நோக்கமும் இல்லை. இந்த அறக்கட்டளையில் எந்தவித இடம் வாங்குவதோ, கட்டடம் கட்டுவதோ, பொருள் சேர்க்கையோ எதுவும் செய்வதில்லை. இது வரைக்கும் நாம ஏதாவது டொனேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். ஏன்? உண்மையை சொல்ல வேண்டியிருக்கு. உண்மையை சொல்லணும்னா அதுக்கு போயிட்டோம்னா போய் சொல்ல வேண்டியது. எங்கெல்லாம் நன்கொடை வேண்டும் என்று கேட்கிறார்களோ அங்கு அத்துணையும் மாயைகளையா அங்க தத்துவத்தை கொண்டு செல்வார்கள். காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. தேவையில் நிக்க மாட்டாங்க. காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. அப்ப இப்போ அப்படி கூடுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் அந்த அகம் சார்ந்தது மட்டும்தான் வாழ்க்கை. புறம் என்பது அது தேவையின் அடிப்படையில் இணையக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் அளவுமுறை மீறினால் அது துன்பம். மகரிஷி அவர்கள் ஒருத்தர் தான் அளவுமுறை மீறும்போது துன்பம் என்ற வார்த்தையை ஆன்மீகத்தில் பயன்படுத்திய ஒரே மகான் வேதாத்திரி மகரிஷி. எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு? இன்பத்தின் அளவுமுறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் என்று தெளிவாக மகரிஷி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு இடத்துலதான் அளவுமுறை மீறுதல் என்று சொல்லி இருக்கிறார். வேறு எந்த இடத்துலயும் அளவுமுறை மீறுதல் என்று சொல்லல. அமைதியின் அளவுமுறை மீறும் போது என்ன ஆகும்? ஏதாவது இருக்கா? அதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்காரா? இல்ல. மகிழ்ச்சியின் அளவுமுறை மீறும் போது என்ன ஆகும்? இப்ப அது கூட ஒருத்தர் என்ன சொன்னார்? மகிழ்ச்சி அளவுமுறை மீறினால் இகழ்ச்சின்னு சொன்னாரு. இகழ்ச்சி என்ற வார்த்தை மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் கிடையாது. புகழ்ச்சிக்கு ஆப்போசிட் தான் இகழ்ச்சி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட்லாம் கிடையாது. மகிழ்ச்சி என்பது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும்.
ஆனா மகிழ்ச்சி என்னன்னு தெரியணும் முதல்ல. நான் ஒரு வீடு வாங்கிட்டே மகிழ்ச்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது மகிழ்ச்சியாவே இருக்க வேண்டுமே? இல்லையே! 2 வருஷம் கழிச்சு அந்த மகிழ்ச்சி காணாம போதே! அப்ப அது மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சி அல்ல. மகிழ்ச்சி என்பது என்ன என்று கேட்டால், அது மனதின் தேவையாகி ரசித்தல் என்பதுதான் மகிழ்ச்சி. அப்ப ஒரு வீடு கட்டிட்டீங்கல்ல, அதுல குடியிருக்கீங்கல்ல, அதை ரசித்து, ரசித்து, ரசித்து அதில் வாழ்ந்து கொண்டிருங்கள். ரசித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் அது மகிழ்ச்சி. ரசித்தல் என்பது மகிழ்ச்சி. ஏன் ரசிக்க முடியல? என்னன்னு தெரியலங்க. கட்டி 1 வருஷம் கழிச்சு அத ரசிக்க முடியல. அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏன்? ஏன் ரசிக்க முடியல? அத விட பெரிய வீடு பக்கத்துல கட்டிட்டாங்க. உடனே நம்ம வீட பார்த்தா ரசிக்க முடியல. இப்படி போகுது. பழைய வீடு ஆயிப்போச்சு ரசிக்க முடியல. அப்படின்னு சொல்றோம். அப்ப ரசித்தல் ரசித்தலாக இருக்கும் பொழுது மகிழ்ச்சி. அதுல எதுவுமே அளவு முறை கூடுறதோ அப்படிலாம் இல்ல. ஆனால் இன்பம் என்பது இந்த பொருள்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பம். இன்பம் என்பது அளவுமுறை மீறினால் துன்பமாக மாறுகிறது என்று மகரிஷி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பொருள்களோடு இணையக்கூடிய இடத்துல தான் மனிதன் மாயையில் சிக்கிக் கொள்கிறான். இப்பொழுது அதாவது தேவை என்பதற்கு பொருள் வேண்டும். பொருளை உற்பத்தி செய்து எடுத்தார். ஐந்தறிவு ஜீவன் வரை என்ன பண்ணுச்சு? உற்பத்தி எல்லாம் செய்யறது இல்ல. இயற்கையில என்ன கிடைக்குதோ அதை அப்படியே அனுபவிச்சுச்சு. மனிதன் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவன். அப்ப என்ன பண்ணா, இவன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா, அவன் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணான். இந்த பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளுக்கு பொருள் என்று ஆனது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அறிவுக்கு பொருள் என்று வந்து விட்டது. பொருள் கொடுத்தா தான் பொருள் கிடைக்கும். இப்ப அறிவை கொடுத்து பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டது. இப்ப இப்ப யாராவது பாருங்க, உழைக்கலாமலேயே எப்படி பணத்தை பெறுவது அப்படின்னு கேட்டா, அத அறிவை கொண்டு. நம்மளே மகரிஷி என்ன சொல்லியிருக்காரு? என் உழைப்பாலோ அறிவின் திறனாலோ அப்படின்னு சொல்லிட்டார். அறிவின் திறன். அறிவின் திறன்கிறது என்னாச்சு? இயற்கை வளத்தை வாழும் வளமாக்கக்கூடிய அறிவின் திறன் பொருளாக மாறுகிறது. இப்ப அறிவை பொருளாக்கக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சு. அப்ப இப்ப எல்லா பேருமே என்ன நினைக்கிறான்? மனிதன் முழுவதும் இந்த அறிவை கொண்டு பொருளா மாத்தணும். உடல்ல உழைக்கணுங்கிறது தேவையில்லை. உடல் உழைப்பே கூடாது அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டான். அதுக்காக தான் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் படிங்கப்பான்ட்டான். படிக்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிக்க வை, படிக்க வை, படிக்க வை. ஏன்? அந்த அறிவை கொண்டு எப்படி பொருள் ஈட்டுவது? அப்படி போயிருச்சு. அந்த ஒரு நிலைக்கு நாம் சென்று விட்டோம். சரி. அப்ப இந்த ஒரு நிலையிலே இந்த பொருள் மயக்கம் என்பதில்தான் இந்த மயக்கம் என்ற மாயை என்பதே இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. அது எங்க தொடங்கிய இடம் என்று சொன்னால், தேவையை மீறுதல் என்ற இடத்தில்தான் தொடங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இந்த இடத்துல இன்னொரு ஒரு புதிய கோணத்திலே ஒரு தத்துவத்தை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். என்ன என்று சொன்னால், இப்ப பாருங்க, அகம் என்பது நமது உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய உயிர், உயிராற்றல், மனம், அறிவு, இதெல்லாம் அகம்னு சொல்லலாம். அகம்னு சொல்லலாம். சரி. இப்போ இந்த அகம் என்பதில் புறத்தை இணைக்கிறோம். எப்பொழுது? இப்ப பசி என்ற உணர்வு இருக்கிறதே, அந்த உணர்வு என்பது அகமா புறமா என்று கேட்டால் அகம். ஏன்னா அது உணர்வு, அது அகம். அதற்காக எடுக்கக்கூடிய உணவு என்பது புறம். புறம். அப்ப புறத்தை அகத்தில் இணைக்கிறோம். புறத்தை அகத்தில் இணைக்கிறோம். அதான் தேவையை பூர்த்தி செய்வது. புறத்தை அகத்தில் இணைக்கிறோம். அதுல இணைக்கும் போது, இந்த புறத்தை அகத்தில் இணைக்கும் போது அந்த அளவு முறையோடு இல்லாமல் அளவை மீறினால் அது துன்பங்க. இவ்வளவுதாங்க. இதுதான் இந்த இடத்த, இந்த உண்மையை புரிந்து கொண்டால்
அந்த இடத்துல நிக்கிறதுக்கு பேரு விழிப்புணர்வு. அந்த இடத்துல நிக்காம மீறுறதுக்கு பேரு மாயை. இவ்வளவுதான். அப்ப அதை மீறுவது என்பது துன்பமாக மாறும். துன்பமாக மாறும். இப்ப பாருங்க, இந்த ஜோதிடத்துல என்ன சொல்லுவோம்னா, இப்போ 1, 3 என்று சொல்லுகிறோம். இப்ப 3 அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, அது இயக்கத்தில் இயங்கக்கூடியது என்று சொல்லுவோம். அதாவது பயணம் என்று சொல்லுவோம். 3ங்கிறது ஒரு பயணம், நகரக்கூடியது, இயங்கக்கூடியது, சுழலக்கூடியது. இந்த மாரி எல்லாமே 3 அப்படிங்கிறது அப்படி வரும். இந்த 4ஆம் பாவம்ங்கிறது வந்து நிலையாக தேங்கக்கூடியது என்று சொல்லுவாங்க பொதுவா. அப்ப நம்ம 1ங்கிறது உயிரு, 3ங்கிறது மனம் என்று சொல்லுகிறோம். மனம் என்று சொன்னாலே என்ன ஆகும் அது? அது இயங்கக்கூடியதாக மாறிவிடும் அல்லவா? அதேபோல இந்த 2ங்கிறது சுழல்கிற பணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் 4ங்கிறது தேங்குகிற பணம் என்று சொல்லுகிறோம். இப்ப இந்த நா இந்த 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 இத மட்டும் வச்சுட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல ஒண்ணு பார்ப்போம். இப்ப ஒரு ஒரு ஜோதிட கருத்தரங்கிலே ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாரு, என்ன கேள்வி கேட்டாருன்னா, இந்த வாகனம் என்பது எந்த பாவத்தை சார்ந்தது என்று கேட்டார். வீடு, வாகனம் எல்லாம் 4ஆம் பாவத்தை சார்ந்ததுன்னு சொல்லுவோம் பொதுவா. இப்ப ஒருத்தர் வீடு வாங்குவாரா, கார் வாங்குவாரா அப்படின்னு கேட்டா, அவர் 4ஆம் பாவத்தை பார்த்து அவர் வீடு வாங்குவாரா என்னங்கிறத சொல்லுவோம். இதுதான் ஜோதிடத்துல. அப்ப வாகனம் என்பது 4ஆம் பாவம் என்று சொல்லிவிட்டார்கள். ஜோதிடர்கள் எல்லாம் அப்படி சொன்னாங்க. வாகனம் என்பது 4ஆம் பாவம் என்று சொன்னாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னாரு, வாகனம் என்பது 3ஆம் பாவத்திலும் வரும், 4ஆம் பாவத்திலும் வரும் என்று சொன்னார். அது எப்படி ஜோதிடத்துல 4ஆம் பாவத்துல தான வாகனம் போட்டிருக்கு. நீங்க எப்படி அதை 3ஆம் பாவத்துக்கு கொண்டு போனீங்கன்னு கேட்டார். கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், 3ஆம் பாவம் என்பது அகம் சார்ந்தது. அகம். 3ஆம் பாவம் அகம். 4ஆம் பாவம் புறம். அப்ப வீடு என்பதும் வாகனம் என்பதும் புறம் தானே? ஆமாம், புறம். இப்ப என்ன சொல்றாரு, அந்த புறம் அகத்தோடு இணையும் போது, இப்ப ஒரு காரு வாங்கிட்டோம், 4ஆம் பாவம். அது நம்ம வீட்ல கார் நிக்குது. அந்த நிக்கிற கார் 4ஆம் பாவம். அது நின்னுகிட்டு இருக்கிற வரைக்கும் 4ஆம் பாவம். ஒரு மனிதன் ஏறி அதுல உட்கார்ந்தான். உட்கார்ந்து என்ன பண்ணான்? இப்ப என்ன ஆகுது? அந்த கார் என்ன ஆகுது? நகருகிறது. ஓடிக்கொண்டிருக்கிறது. நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்? ஒரு மனுஷன் உட்கார்ந்தா தான் நகரும். சார் இப்ப எல்லாம் டிரைவர் இல்லாமயே கார் ஓடுதே சார். டிரைவர் இல்லைனாலும் இங்க ஒரு உயிருள்ள ஒரு மனிதன் அதை இயக்கிக் கொண்டிருப்பான். இல்லாமையெல்லாம் ஓடாது. அப்ப அந்த உயிருள்ள மனிதன் என்பவன் அகம். ஒரு அகம் ஏறி உள்ள உட்காருது. உட்கார்ந்து என்ன பண்ணுது? ஓடுது. இப்ப என்ன பண்ணிட்டோம்? இப்ப அகம் என்ற ஒரு மனிதன் ஏறி உட்கார்ந்து அந்த 3ஆம் பாவத்தினுடைய மனம் என்ற ஒன்றினால் அதை என்ன பண்றான்? இயக்குகிறான். அது இயங்குகிறது. இப்ப வாகனம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அது 4ஆம் பாவமா 3ஆம் பாவமா என்று கேட்டால் 3ஆம் பாவம் என்று சொல்றார். நின்று கொண்டிருக்கக்கூடிய வாகனம் 4ஆம் பாவம். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வாகனம் 3ஆம் பாவம் என்று சொல்லுகிறார். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப புறத்தை அகத்தில் இணைக்கின்றோம். எதுக்காக? எதுக்காக? ஒரு மனிதனுடைய தேவைக்காக. அவன் இந்த இடத்துல இருந்து அங்க போகணும். அந்த தேவைக்காக. இல்ல அவன் சௌகரியத்துக்காக. அப்ப அதுக்காக என்ன பண்றான்? அந்த கார்ல ஏறி உட்கார்றான். அது ஓடுது. அப்ப 4ஆம் பாவம் 3ஆம் பாவமாக மாறுகிறது. அப்ப நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாகனத்தை 3ஆம் பாவம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஏன் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டா, என்ன சொல்றாருன்னா, பொதுவாக இந்த 8ஆம் பாவம் என்பது ஆயுள் ஸ்தானம் என்று சொல்றாரு. ஆயுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னா 8ஆம் பாவத்தை பார்ப்போம். அந்த 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக எண்ணிப்பார்கள் என்று அவர் சொன்னார். 8, 9, 10, 11, 12, 1, 2, 3. 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக இந்த 3ஆம் பாவம் வருகிறது என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் இந்த 3ஆம் பாவத்தில் ஆயுள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார். அதுபடி 3ஆம் பாவம் எப்படி ஆயுள்? 8ஆம் பாவம் தானே ஆயுள். 3ஆம் பாவத்தை போய் எப்படி ஆயுள்னு சொல்றீங்க? அப்படின்னு கேட்டா,
அவர் சொல்றாரு, இப்போ இந்த 4ஆம் பாவமாகிய வாகனம் 3ஆம் பாவமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது சாதாரண வேகத்தில் சென்று கொண்டிருந்தால் என்னாகும்? ஆ சேஃப்டியா சென்றும். அது போய் சேர்ந்துரும். ஆனால் அந்த வாகனத்தை வேகமாக ஒருத்தர் இயக்குறார். 120 ஸ்பீட்ல வேகமா போனா, வேகமாக இயக்கினால், அது ஆக்சிடென்ட் ஆகி என்ன ஆயிருது? அங்க உள்ள உட்கார்ந்திருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்தாகி போயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாரு? அது 8ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா இருக்கிறதுனால, இதில் அந்த ஆயுள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது 3ஆம் பாவத்தில்ங்கிறாரு. எப்ப? அந்த புறம் அகத்தில் இணைந்து, அது அளவுமுறை மீறினால், அது ஆயிலேயே என்ன பண்ணும்? அதை போக்கிவிடும் என்று சொன்னார். இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது. இப்போ அகம் அகம் சார்ந்து இயங்கும்போது, அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ அகம் அகம் சார்ந்து நாமளும் இயங்குறோம். நம்ம வாக்கிங் போறோம், நம்ம யோகா பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம். அது கூட 3ஆம் பாவத்தினுடைய இயக்கம் தான். ஆனால் இது இந்த 4ஆம் பாவ வாகனத்துல உட்கார்ந்து இயக்கும்போது, இது புறம் இந்த அகத்தில் இணைந்து இயங்கும்போது, புறம் அகத்தில் இணைந்து இயங்கும்போது, அதுல அளவுமுறை மீறினால், அங்கு அது ஆபத்து என்று சொன்னார். அப்ப இதே தான் இப்ப பாருங்க, மகரிஷி அவர்கள் எவ்வளவு தெளிவா சொன்னாரோ, அதத்தான் அவர் அங்க சொல்லியிருக்கிறார். எப்படின்னா, இப்ப பாருங்க, உணவு என்பது புறம். உணவு என்பது புறம். இப்ப 6ஆம் பாவம் உணவு என்று சொல்வார்கள் ஜோதிடத்திலே. சரி. 5ஆம் பாவம் என்பது அகம். 5ஆம் பாவம் என்பது அகம்னு வச்சுக்குவோம். இப்போ 5ஆம் பாவம் என்ற அகத்துல பசி வருது. 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய உணவை என்ன பண்றோம்? இதில் இணைக்கிறோம். உடலோடு இணைக்கிறோம். நம்ம அகத்துக்குள்ளாக நம்ம இணைக்கிறோம். அப்ப புறம் அகத்தில் இணைகிறதா? இணைகிறது. அப்ப பசிக்கு 5 பூரி சாப்பிடணும். இவர் 20 பூரிய சாப்பிட்டாரு. அப்ப என்ன ஆகிறது? அப்ப அங்கேயும் அளவுமுறை மீறினால் துன்பம். அப்ப இவரு அந்த வாகனத்தை வைத்து சொன்ன அந்த விளக்கம் இப்பொழுது முழுக்க 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 ஒவ்வொரு அகம் சார்ந்த பாவத்திலும் புறம் இணையும் போது அளவுமுறை மீறினால் அது என்ன ஆகிறது? துன்பமாக மாறிவிடுகிறது. அப்படிங்கிறது இந்த தெளிவாக அதுல கிடைச்சது. மகரிஷி அவர்கள் என்ன தெளிவா சொல்லிட்டாங்களா? அந்த புறப்பொருளோடு இணையும் போது நம்ம தேவையை நிறைவேற்றுவதற்கு அதை தேவைக்காக நிறைவேற்றுகிறோமோ, சௌகரியத்துக்காக நிறைவேற்றுகிறோமோ, ஆடம்பரத்துக்காக நிறைவேற்றுகிறோமோ, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்காகத்தான் பொருளோடு தொடர்பு கொள்கிறோம். அப்ப பொருள் கூடும்போது, அளவு முறை அதிகமாகும் போது, அங்க என்ன ஆகிறது? அது துன்பமாக மாறுகிறது என்பதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ஆனா இப்ப எல்லாம் என்னாச்சு? இப்ப மனித வாழ்க்கை இந்த பொருளை புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பெருக்குவதற்காக, அதுக்காகத்தான் இந்த படிப்பு படிச்சு இப்படி வேலைக்கு போனாதான் நம்ம நிறைய பொருளை வாங்க முடியும். இந்த படிப்பு படிச்சு இவ்வளவு இருந்தா தான் சொத்து வாங்க முடியும். இவ்வளவு அப்ப அப்ப சொத்தை பெருக்குவது, பொருளை பெருக்குவது என்பதற்காக படிப்பு. இப்ப படிப்பு அப்படிங்கிறது முழுக்க என்னாச்சு? 6ஆம் பாவத்துக்காகவே படிப்பு. இப்படிங்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எல்கேஜியில சேர்க்கும் போதே என்ன அது அக வாழ்க்கைக்கா புற வாழ்க்கைக்கா என்று கேட்டால் அங்கேயே புற வாழ்க்கைக்கு தான் சொல்றான். 6ஆம் பாவத்தினுடைய வாழ்க்கை வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும். அதுக்காக தான் எல்கேஜியே சேர்க்கிறோம். அப்ப இன்னைக்கு படிப்பு அப்படிங்கிறது முழுக்க 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 6ஆம் பாவமாக மாற்றி விட்டான் மனிதன். ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அது அப்படி இல்லை. அது அடிப்படை கல்வியாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க நல்லா பாருங்க, 10ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் என்ன அறிவியல், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, மேத்ஸு எல்லாமே படிக்கணும். நீங்க அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா, நீங்க தொழிலுக்காக கல்வி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை மட்டும் படிச்சுக்கிறேன், நான் அதை மட்டும் படிச்சுக்கிறேன்ட்டு போயிடலாம். அப்ப இந்த 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அது அடிப்படை கல்வின்னு இருந்தது. ஆனா இங்கேயே அவன் என்ன பண்றான்? இங்கேயே அங்க என்ன போகணும் அப்படிங்கறத இங்கேயே பிளான் பண்றான். 6ஆம் பாவத்தையே நினைக்கிறான். அப்ப 6ஆம் பாவத்துக்காகவே படித்து 6ஆம் பாவத்துக்காகவே வேலைக்கு போய் 6ஆம் பாவத்துக்காகவே சம்பாதித்து 6ஆம் பாவத்துக்கே முக்கியம். அதுதான் வாழ்க்கை. இதுக்கு போறதுல தப்பு இல்லை.
ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எப்படி ஆயிட்டாங்கன்னா, இந்த 6ஆம் பாவம் தான் வாழ்க்கை. நீ படிச்சு வேலைக்கு போய் சம்பாரிச்சினாதான் அவன் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிட்டார்கள். மாயையின் உச்சம் இது. அப்ப என்ன ஆகுது? அப்ப 6ஆம் பாவமாகவே இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 6ஆம் பாவத்துக்கே முக்கியத்துவம் 6ஆம் பாவத்தை அதிகமாக இயக்கினார்கள். ஜோதிடத்துல ஒரு உண்மை இருக்குங்க. எந்த ஒரு பாவத்தை அதிகமாக நீ இயக்குகிறாயோ, அதற்கு அடுத்த பாவம் செயலிழந்து விடும் என்று ஒரு தத்துவம் இருக்கிறது ஜோதிடத்துல. நீ 6ஆம் பாவத்தை இயக்கக்கூடியவர்கள் அதிகமாகிட்டார்கள் இளைஞர்கள். அது இயங்கும்போது 7ஆம் பாவம் இயங்காமல் நின்றுவிடும். 7ஆம் பாவம் என்பதுதான் திருமணம். நீங்க நல்லா பாருங்க. நிறைய படிச்சு நிறைய வேலைக்கு போய் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆகாம 35 வயசு 40 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால் 6ஆம் பாவமே வாழ்க்கை என்று கற்பிக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாயை. அதுலயே போய் படிச்சு 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 அதை படிச்சு இதை படிச்சு இதை படிச்சு சில பேர் படிச்சு முடிக்கவே 35 வயசு ஆகுது. ஏன்னா அவ்வளவு படிக்கணுங்கிறான். அப்படி படிச்சாதான் வாழ்க்கைன்றான் 6ஆம் பாவம். அப்ப அவனுக்கு அடுத்து 7ஆம் பாவம் வாழ்க்கை இல்லை. திருமணம் என்பதே நடக்காமல் ஆகிவிடுகிறது. அப்ப எவ்வளவு மாயை இருக்கிறது. அப்ப இந்த மாயையை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு பாவத்தையும் வச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொன்னோம்னா, மாயை எக்கச்சக்கமான மாயையா இருக்கும். ஆனால் அந்த மாயை அத்தனையினும் மையம் எது என்று சொன்னால், தேவையை மீறுவதுதான் அந்த மையம். அந்த தேவையை மீறுவதில் எங்கெங்கு மீறுகிறோம்? 6ஆம் பாவத்துல மீறுறோமா? 4ஆம் பாவத்துல மீறுறோமா? 10ஆம் பாவத்துல மீறுறோமா? எதுல மீறுறோம்? இது எல்லாத்தையும் வகைப்படுத்தி பார்த்தோம்னா, அது அந்த மாயை மீறுவதனுடைய அளவு என்பதை காட்டும். அப்ப இன்னைக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போடுதுன்னா அது ஒரு மாயை தானே. எல்லாம் மாயை. அப்ப இந்த உலகமே மாயையான வாழ்க்கையில் தான் 99% இருக்கிறது. அப்படி என்றால் இந்த இயற்கை என்ன செய்ய போகிறது? இவர்களுக்கெல்லாம் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து பெரிய பெரிய துன்பத்தை கொடுத்து பெரிய பெரிய நோய்களையும் இயற்கை சிற்றங்களையும் கொடுத்துத்தான் இந்த உண்மையை புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. ஆனால் வேதாத்திரி மகரிஷி போன்ற மகான்கள் இந்த தத்துவத்தின் மூலமாக உண்மையை உணர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது வேதாத்திரிய ஆசிரியர்களே மாயையில் தான் இந்த தத்துவத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் இப்பொழுது புரிந்து கொள்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க வேதாத்திரி தத்துவம் தெரிந்தவர்கள் மனவளக்கலை மன்றத்தில் இருக்கிறவங்கலாம் அப்படி இதுல மாயையிலிருந்து இருந்து உண்மையான வாழ்க்கையை வாழ்வார்கள். அவங்க வீட்டுல பொண்ணு எடுக்கலாமா? அவங்க வீட்டுல பொண்ணு கொடுக்கலாமா? அவங்க வீட்டுல மட்டும் பொண்ணு கொடுத்துறாதன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கதான் நிறைய மாயை இருந்து கொண்டு இருக்கிறதை இப்ப நான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன் காம்ப்ரமைஸ் ஆக்கிட்டாங்க. தத்துவத்தையே இவர்கள் ஒரு காம்ப்ரமைஸ் ஆக்கி இப்படி மாற்றி விட்டார்கள். சமுதாயத்துக்கு தகுந்தாற்போல் அந்த மாயையான வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் இதை மாற்றிக்கொண்டார்கள். தேவைகள் 3 என்பதை மீறுவதே கூடாது என்ற இடத்தை யாரும் சொல்றதே இல்லை. தேவைகள் 3 எழுதி போடுறதுதான் எங்க வேலை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். அதுவே ஒரு பெரிய மாயாக ஆகிவிட்டது. அதனாலதான் நம்ம கூட இப்ப ஒரு தத்துவம் நம்ம பேசணும் போன வாரம். வேதாத்திரியம் தொற்று விட்டதா? தொற்று விட்டது என்று பேசியிருக்கிறோம். ஆமாம், இது செயல்முறைக்கு வரலன்னா அவ்வளவுதான். ஆக தேவை என்பதை தேவை அளவில் நாம் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சி தான் நம்மளுடைய செயலாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நிலையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, நிறைவு, அமைதி, அன்பு, ஆரோக்கியம், ஆனந்தம் என்ற உணர்வுகள் எல்லாம் நிலையான உணர்வுகள். அது மாயை அல்ல. அந்த உணர்வுகளுக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. ஆக மாயையின் மையம் தேவையை மீறுகிற இடம் என்ற ஒரு கருத்தோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மாயைகளின் மையம் என்ற தலைப்பில் இதுவரை சிறப்பான ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்த ஞான ஆசிரியர் நண்பனை ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்களை நன்றி உணர்வோடு வாழ்த்து மகிழ்வோம். அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க்க வளமுடன். வாழ்க்க வளமுடன். வாழ்க்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. மாயைனா என்னன்னு நல்ல
புரியும்படியா சொல்லிட்டீங்க. இந்த மாயை என்பதை உண்மை என்று நம்பிக்கொண்டு 45 பேர் வந்தார்கள். ஆகா, இந்த மாயை எனக்கு வேண்டாம், இந்த உண்மை எனக்கு வேண்டாம் என்று 10 பேர் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே சென்று விட்டார்கள். வெளியே போயிட்டாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா இது வரைக்கும் பேசினதுல இருந்து நமக்கு சொல்லப்பட்ட கருத்து என்ன அப்படின்றத மட்டும் ரொம்ப சுருக்கமா ஒரு 2-3 வரியில நம்ம தெரிஞ்சுக்கலாம். பஞ்சபூதங்களின் கூட்டான உடல் மாயை அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. அப்போ அந்த உடல்ல வரக்கூடிய துன்பமும் மாயை தான். அந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் அதுவும் மாயை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த உடல் அது எப்படி வந்தது அப்படின்னா, வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்ற மாதிரி இந்த சஞ்சித வினையை கொண்டுதான் இந்த உடல் வந்தது. அப்ப அந்த சஞ்சித வினையை நாம கழிக்கணும். அதுக்கு நம்ம செயல் செய்தே ஆகணும். அப்ப அந்த செயல் செய்யும் போது நமக்கு தேவைகள் 3 தேவைகள் ஏற்படுகிறது. அந்த தேவைகளை நாம் சமன் செய்ய பொருள் தேட வேண்டி இருக்கிறது. அப்போ அதை அந்த பொருளோடும் உறவுகளோடும் நாம் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த செயல்களை நாம் மீறும் போது சஞ்சிதம் பிராரப்தமாக மாறுகிறது. இதுதான் மாயையின் மையம் அப்படின்னு ஐயா தெளிவா சொல்லிட்டாங்க. தேவைகள் நிறைவேறுவதற்கான வாழ்க்கைதான் வாழ்க்கை, மீறுவது மாயை. அப்புறம் இந்த செயலை 2 விதமா ஐயா சொல்லியிருக்காங்க இன்னைக்கு. ஒண்ணு நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வது ஒரு செயல், பிறர் தேவையை பூர்த்தி செய்வது 2வது. அந்த செயல் தான் நாம் கொண்டு வந்த சஞ்சித கர்மத்தை கழிப்பதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம மகிழ்ச்சி சொன்னதையும் ஐயா நல்ல தெளிவா சொல்லிட்டாங்க. இன்பத்தில் அளவு முறை இன்பம் மீறும் போது அதுவே துன்பமாக மாறுகிறது. இதை ஜோதிடத்தோடையும் இணைச்சு ஐயா ரொம்ப விரிவா நமக்கு சொல்லிட்டாங்க. அகமும் புறமும் இணையுது. அகம் என்பது உயிர், உயிராற்றல், மனம், அறிவு, அதெல்லாம் அகம். அதுக்கு உதாரணமா ஐயா சொன்னாங்க, பசி பசி உணர்வு என்பது அகம். அந்த பசியை போக்குவதற்காக நாம உணவை எடுத்துக்கிடும் போது அது புறத்தோடு நாம இணைகிறோம். அந்த இடத்துல நாம நிற்கும் போது அது விழிப்புணர்வு, அதை மீறும் போது அது நமக்கு துன்பமாக வருகிறது. இதுதான் இன்னைக்கு ஐயா இந்த மாயை அதை பத்தி தெளிவா இதுதான் அதோடைய கான்செப்ட். மாயையின் மையம் அப்படின்றதும் அதுதான். அந்த இடத்துல இருந்து நாம மீறுவதுதான் மாயையின் மையம் அப்படின்னு ஐயா சொல்லிட்டாங்க. ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி வாழ்க்கை வளமுடன் என்று வாழ்த்து மகிழ்கிறோம். முக்கிய அறிவிப்புகள்: வரும் திங்கட்கிழமை 22/9/25 அன்று மாலை தவத்தை தொடர்ந்து தூய வேதாத்திரிய காந்த தத்துவம் என்ற தலைப்பில் தொடர் உரையாக ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் உரையாற்றுவார்கள். 23/9/25 மாலை தவத்தினை தொடர்ந்து கும்பகர்ணனும் கல்லீரலும் என்ற தலைப்பில் கீழர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் மருத்துவ ஆலோசனை வழங்க உள்ளார்கள். 24/9/25 மாலை தவத்தினை தொடர்ந்து முத்திரையில் வாழ்வியல் என்ற தலைப்பில் சிறந்த ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை வழங்க உள்ளார். 25/9/25 வியாழன் மாலை தவத்தினை தொடர்ந்து ஞானமும் சரணாகதியும் என்ற தலைப்பில் பழனியில் இருந்து ஏஎன் சோமசுந்தரம் ஐயா அவர்கள் சிந்தனை உரை வழங்குவார்கள். வெள்ளி மாலை புத்தக கலந்தாய்வு நிகழ்வு நடைபெறும். அருள்நிதி கனகராணி அம்மா அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளார்கள். அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் தவறாது கலந்து சிறப்பிக்க வேண்டுகிறோம். வாழ்க வளமுடன். கேள்வி பதிலும் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்டில் செய்யலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாம் பயந்து போயிருக்காங்க. ஆமா, சந்தேகம் இல்லைங்க. அதான் தெளிவா மிரண்டு போயிருக்கிறதுனால சந்தேகம் இல்லை. சந்தேகம் மோகன் மோகன் ஐயா
ஆ, கேளுங்க ஐயா. வாழ்க வளமா, வாழ்க வளம் ஐயா. ஐயா சொல்லுங்க. ஐயா ரொம்ப தெளிவான விளக்கம் ஐயா. இப்ப சொல்லுங்க. மாயைன்னா இப்ப உலகமே மாயை, எல்லாமே மாயைன்னு நல்ல மகான்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ம். மாயைனா என்னங்கிறது தெளிவான விளக்கம் ரொம்ப சிறப்பா கொடுத்துருக்கீங்க. இப்ப மாயைனா நம்ம நில்லாதவற்றை நிலையென உணரும் மருள் அப்படின்னு சொல்றாங்க. நிலையில்லாதது மாயை ஆமா ஆமா. அப்படின்னு சொல்லிடுறோம். ஆமா, இப்ப மாயைனா நம்ம தேவைக்கு மீறி செயலே மாயையா மாறுது அப்படின்னு நம்ம ஆமா, அந்த அந்த எடுக்கணும். செயலும் மாயை, அதனால வரக்கூடிய துன்பமும் மாயை. துன்பம் துன்பம் மாயை. துன்பம் பாருங்க, ஆமா, துன்பம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கா? மாறிடுதா? மாறுது மாறுதுங்க. மாறிடுது. அப்ப அது ஆமா நிலையானது. துன்பம் நிலையானதான்னா இல்ல. ஆமா ஆனா மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆரோக்கியம், அன்பு அதெல்லாம் நிலையானது. ஆமாங்க ஆமாங்க இந்த துன்பம் ஒண்ணு மட்டும்தான் நிலை இல்லாதது. அப்ப அது ஒண்ணுதான் மாயை. ஆமா. அப்ப அது அப்ப நம்ம வருவதற்கான செயல்கள் முழுவதும் மாயை. ஆமாங்க ஆமாங்க. அப்ப ம். நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த சமுதாயத்துல மாயையை நோக்கி மாயை ஆ, மயங்கிதான் செயல்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அது என்னன்னாங்கய்யா, இன்னைக்கு சமுதாயம் மாயையை மட்டும்தான் சொல்லித் தருது. உண்மையை சொல்லித் தரவே இல்லை. ஆமாங்க ஆமாங்க. அப்ப அது மாயை தான் வாழ்க்கைன்னு ஆயிப்போச்சு. இப்ப உண்மையை சொல்றதுக்கு அதாவது இந்த உண்மையை சொல்றதுக்கு தான் மகான்கள் வந்தாங்க. ம் ம். அப்ப சிறப்பு. மகான்களுடைய அந்த உண்மையை இப்ப எல்லாரும் இவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதையும் மாயையா மாத்திட்டாங்க. ஆமாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா ஆமாங்க. இந்த தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டா அஹ், இந்த உண்மையான இப்பயுமே தெளிவான விளக்கம் தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு இப்பயுமே நம்ம இதை புரிஞ்சுக்க. தெரிஞ்ச உடனே நம்ம முழுசா மாயையில இருந்து விலகிடுவோமான்னா இல்ல, விலக ஆமாங்க மாட்டோம். ஆமாங்க. நாம இப்ப மாயையில இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். மாயையில இருந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த சப்ஜெக்ட் கேட்டோம். மாயையில இருந்து என்ன பண்ணிட்டோம்? ஒரு மாசத்துல ரைட்டு ஒரு 10% மாயையில இருந்து குறைஞ்சிருக்கிறோம். அப்படிதான் குறைக்க முடியும். ஆமாங்க. ஏன்னா நம்ம இந்த சமுதாயத்துல நம்மளை சுத்தி எல்லாமே அந்த மாயை தானே இருக்கு. அந்த அனுபவம் தானே நம்மளுக்கும் கிடைக்குது. அதனால அதுல அப்படி இருந்து இருக்கு. அவ்வளவு சீக்கிரமா இப்ப வெளிவரது. நம்ம இந்த மாயையில இருந்து விலகணும்னா நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணாம இருந்தாதான் நம்ம விலக முடியும். ஆமாங்க ஆமாங்க. அப்ப நீங்க உண்மையை நோக்கி போறீங்க அப்படின்னு சொன்னா சமுதாயம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கும். ஆமாங்க ஆமாங்க. பரவாயில்ல, ஆமா ரைட்டு, நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கணும். அப்பதான் அந்த தைரியம் வந்தா தான் இருக்க முடியும். ஆமாங்க. ரொம்ப இல்லாட்டி சிறப்புங்க. முடியாது. ரொம்ப வாழ்க சிறப்பு. வளமுடன். தெளிவான விளக்கம். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா, அடுத்து யாரும் கேள்வி கேட்கல. நிறைவு செய்யலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.